கர்த்தருடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதாவது வியாதிக்கு காரணம் என்ன, நோய் அதுக்கு காரணம் என்னென்னா நிறையா காரணங்கள் இருக்குது. அதில் சிலதை மட்டும் நான் இது அட்ரஸ் பண்ணுறேன். எரேமியா 10:19, மத்தேயு 10:1, உபாகமம் 7:10. பலவீனத்தினாலே அது பசியினாலும் சாவுக்கு ஏதுவான நோய். பலவீனத்தினால் வரும் அது பசியினால் வரும் வியாதி, சாவுக்கு ஏதுவான நோய். அது மாதிரி இருக்கும். கர்த்தரின் அடி, சங்கீதம் 39:10. சங்கீதம் ஏசாயா 60:10. எரேமியா 2:30. கர்த்தரின் அடி, கர்த்தரை அடித்து என்ன பண்ணுவார், சில டைமில் நோய் கொடுப்பார். நோய் அது கர்த்தரோட அடினால் இந்த நோய் வரும் இல்லையா. இப்போ சாவுக்கு எதுவான நோய் இருக்கும். அப்புறம் அதே சீஷர்களுக்கு கொடுத்துருக்காரு. உபாகம் 28:21 கொள்ளை நோய். அப்புறம் ஈழை நோய் 28:22 ஈழை நோயினாலும் என்ன பண்ணார், அடித்தார். 28:27 உபாகமும் 28:27 மூல வியாதி கொடுத்தாரு இல்லையா, நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி உபாகம் 28:28 புத்தி மயக்கம் வந்தது. சரிங்களா. அப்போ இதெல்லாம் என்ன 29 சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் என்ன காரணம்னா கர்த்தரால் விடப்பட்ட அது கர்த்தருடைய அடி. இது எரேமியா 2:30 சொல்லப்பட்டிருக்குது. அடி வாதையினால் என்ன செய்யும், வாதையினால் என்ன செய்யும், வரும் வியாதி வரும். வியாதி காரணம் வாதை. வெளிப்படுத்தல் 22:18, சங்கீதம் 89:32, சங்கீதம் 91:10. இது வாதையினால் வர நோய். இந்த மாதிரி நாம் இதுக்கெல்லாம் என்ன செய்யணுமோ, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு கணக்கு ஒப்பிக்கணும். இதெல்லாம் நம்ம அந்த மாதிரி இடம் கொடுக்கக்கூடாது. கர்த்தரை அடிக்கிறவர்கள் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடியே அவருடைய காரியங்களோட சித்தத்தை எல்லாம் நிறைவேற்றணும். அவருக்கு நல்ல பிள்ளைகளை நம்ம நடந்துக்கணும். 1 கொரிந்தியர் 11:30 கூட சொல்லப்பட்டிருக்குது. வியாதிக்கு திருவிருந்தினால கூட நமக்கு வியாதி வருது இல்லையா. நம்ம திருவிருந்து அபாத்திரமாக பங்கு பெற்றோம்னா நமக்கு என்னது வியாதி வருது. இதெல்லாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய காரியங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அல்லேலூயா.